குட் பேட் அகிலியோட டீசரு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மார்க் ஆண்டனி வாடை அடிக்குது. ஸோ அந்த ஃப்ளேவர், ஸோ அவர் அந்த டைரக்டர் தானே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் கொண்டு வரலான்னு நினைக்கலாம். ஸோ மேபி ஏதோ கைதி லுக்கில் வராரு. ஸோ மேபி ஏதோ ஒரு இடத்துல வந்து கைதியாக இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வந்து ஏதோ ஒரு ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளியில் வந்து ஒரு கேங்ஸ்டராக கூட மாறலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த கேஜிஎஃப்ல நடித்த அதே ஒருத்தர் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த பில்டப் கொடுக்குறாரு. சார் அந்த காரில் பின்னாடி கூட அந்த நம்பர் பிளேட்டில் கூட பார்த்தீங்கன்னா AK-47 அப்படிங்கிறது இப்போ மாறி AK-63 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. மனுஷன் அந்த பேப்பர் ஷாட் ஒர்க்லேயும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் மாசாக அந்த கிளாஸாக அந்த இருக்கிற ஆள். அது மட்டும் இல்லாமல் ஸோ நியூ லுக்கில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாரு. ஸோ ஃபுல்லாக தாடியெல்லாம் சேவ் பண்ணி ஒரு யங்ஸ்டர் லுக்கிலலாம் இருக்கிறாரு. இந்த லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. பா மாசுங்க, இங்கே பாருங்க, இந்த லுக்கெலாம் பார்க்க அருமையாக இருக்குது. ஓ மை காட், இதில் பாருங்கள் இந்த பில்லா லுக்கில் வர்றாரு. இது உண்மைக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பில்லா லுக்கில் வர்றது. ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஆசம். பிஜிஎம் நொறுக்கிட்டாப்ல, வேற லெவல் பிஜிஎம். வா கார் சீன் கூட இருக்குது பாருங்களேன். வா என்னமா இருக்குது. இதுவும் ஃபுல்லாக எந்த வித டூப்புமே இல்லாமல் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி கார் ரேசிங்லாம் நடிக்க முடியும். அது ஒன் அண்ட் ஒன்லி AK. இந்த சீன் மட்டும் தேட்டரில் பீப் சவுண்டு இல்லாமல் இருந்தது வைங்களேன், பிளாஸ்ட்டுங்க, பிளாஸ்ட்டு. காட்டுறேன் ஏப்ரல் 10 காட்டுவார்ரா எங்க AK. எப்படிலாம் படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி கூட ஏதோ ஓரளவு ஆவரேஜாக போயிருந்தது அப்படிங்கிற மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் ரிவ்யூ தான் எங்கே பார்த்தாலும். ஈவன் தோ தளபதி ஃபேனு எந்த ஃபேனாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து பிளாஸ்ட்னு ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் AK வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு லுக்கில் வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்கு. இதான் சொன்னோம்ல ஒரு கைதி லுக்கில் இருக்காருன்னு. ஸோ அந்த லுக்கு தான் இந்த கைதி லுக்கு. ஸோ இது உண்மைக்குமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல டார்க்கு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறி AK அப்படிங்கிற மாதிரி ஆகும். தாகுதா அருமை. அஜித் குமார் தலைவர் வாயில் ஏதோ வைக்கிறாப்புல, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. AK பல கோணத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் படம் ஃபுல்லாகவே. ஃபயரு வேற லெவல் ஃபயருங்க. இங்கே பாருங்கள், துப்பாக்கியை வச்சு எப்படி சுடணும் அப்படிங்கிறத வந்து இவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு ஒரு தரமான அல்டிமேட்டு. அம்மா பல்ட்டியை பாருங்க, வேற லெவலில் இருக்குது இந்த சீனு. இந்த சீன் பாருங்க, பா தேட்டரில் பிளாஸ்ட் தான். அது குட் பேட் அக்லி விடாமுயற்சியில் விட்டதை குட் பேட் அக்லியில் வந்து கண்டிப்பாக அஜித்குமார் வந்து கம்பேக் கொடுப்பாரு, ஹிட்டு கொடுப்பாரு. அதில் எந்த விட டவுட்டுமே கிடையாது. மை டார்லிங்ஸ், மிஸ் யூ ஆல். ஏப்ரல் 10 அன்னைக்கு கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாரும் AKவோடைய தரிசனம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ
டீசரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தரமான டீசருங்க. இதுக்கு மேலே டீசர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அற்புதமான டீசரு. ஸோ கண்டிப்பாக வந்து டீசரை வந்து பாருங்கள். நிறையா வந்து டீசருக்கு வந்து நிறையா தேட்டரில் கூட இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு குறைவான தேட்டர் தான். ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10-15 தேட்டர் வந்து செலக்ட் பண்ணி ஸோ அந்த தேட்டரில் மட்டும் டீசர் வெளியிடுற மாதிரி அறிவிப்புலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த டீசர் வந்து அல்டிமேட். ஏப்ரல் 10 தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். நம்ம தான். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். பை பாய்.